ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரேபியா அதாவது சவுதி அரேபியா நாடு வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த நாட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 54,000 பேத்த வந்து நாடு கடத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுவும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற நாட்டுல இருந்து அந்த நாட்டுக்கு போயிருப்பாங்கல்ல. ஸோ அவங்கள வந்து 54,000 பேர பக்கம் அதாவது நாடு கடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ஒண்ணு வந்து வெளிவந்திருக்கு. எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, யார் அந்த 54,000 பேர் அப்படின்னு பார்க்கணும். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானை சேர்ந்தவங்கள தான் வந்து இவ்வளோ பேர் வந்து நாடு கடத்தியிருக்காங்க. ஸோ இவங்க மட்டும் இல்லாம மத்த நாடுகள் நெறைய நாடுகளும் இதே மாரியான ஒரு விஷயத்த வந்து கையில எடுத்திருக்காங்க. ஸோ அது எதுக்காக பண்றாங்க? என்ன நடந்துட்டு இருக்கு? அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்ஸா பார்க்கலாம். எல்லா நாட்டிலயுமே பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யறக்காக இந்த மாரி போறது வந்து மோஸ்ட்லி எல்லா நாடுகளுமே வந்து பண்ணுவாங்க. மத்த கண்ட்ரில இருந்து நம்ம கண்ட்ரிக்கு வரதா இருக்கட்டும், இல்ல மத்த கண்ட்ரீஸ்க்கு போறதா இருக்கட்டும், இந்த மாரி நெறைய பக்கம் போய் ஒர்க் பண்றதுக்கு வந்து எல்லா கண்ட்ரில இருந்துமே எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாரி பாகிஸ்தான்ல இருந்து போகக்கூடிய எல்லாருமே அங்க போயி, அங்க இருந்து இருப்பாங்கல்ல, இங்க பாகிஸ்தான்ல இருந்து அங்க போய் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க எல்லாத்தையும் தான் வந்து சவுதி அரேபியா வந்து நாடு கடத்தியிருக்காங்க. இங்க நீங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து திருப்பி அனுப்பியிருக்காங்க. அது எவ்வளோ பேர் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 54,000 பேர். அதாவது அங்க இருக்கிறவங்க மட்டும் இல்லாம, இதுக்கடுத்து உள்ள வர்றதுக்காக ரிஜிஸ்டர் பண்ணுவாங்கல்ல. நாங்க விசா அப்ரூவ் பண்றதுக்காக விசாலாம் போடுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி பண்றதையும் வந்து ரிஜெக்ஷன் பண்ணி, பாகிஸ்தான்ல இருந்து யாருமே வரக்கூடாது அப்படிங்கிற மாரி வந்து தடை போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து இன்னுமே அதாவது தடைனா இப்போதைக்கு ஒரு மேலோட்டமா ஒரு தடை மாரி போட்டிருக்காங்க. இப்போதைக்கு யாரும் வரக்கூடாது. அப்படியே நீங்க வர மாரி இருந்தா, ரொம்ப கண்டிஷன்ஸ்லாம் வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி, அவங்கள்ட்ட ப்ராப்பரான எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணலைன்னா, அவங்க வந்து பாகிஸ்தான்ல இருந்து யாரையுமே நாங்க வந்து உள்ள விட மாட்டோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஏன் இவ்வளோ கட்டுப்பாடா இருக்கிறாங்க? ஏன் இத்தன பேத்த தாட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 54,000 பேர் மட்டும் இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 24,000 பேர் பாகிஸ்தான்ல இருந்து போனவங்க, அங்க சவுதி அரேபியால என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எதுக்காக பண்றாங்க? என்ன பண்றாங்க? அப்படிங்கிறத வந்து நான் அடுத்து சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு இந்த பாகிஸ்தான்ல இருந்து இப்போ எதுக்காக அப்படி போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க சவுதி அரேபியா மட்டும் இல்ல. மத்த நெறைய நாடுகளா இருக்கட்டும், தாய்லாந்து இந்த மாரி மத்த எங்கெங்கெல்லாம் வேலைக்காக நெறைய மக்கள் போவாங்களோ, ஸோ அந்த நாடுகள் எல்லா இடத்துலயுமே வந்து போயி, பாகிஸ்தான சேர்ந்த மக்கள் அதாவது சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே அங்க போய் வந்து பிச்சை எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த அமௌண்ட்ட வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணி, அத வந்து அவங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்புறதா இருக்கட்டும். வேலைக்காக போயி, என்ன வேற ஏதாவது ஒரு டூரிஸ்ட் விசா, இல்ல வந்து சவுதி அரேபியாக்கு என்ன போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அ அ மதீனா, மக்கா, மதீனா அந்த மாரி சொல்லி போவாங்கல்ல. ஸோ அந்த இடத்துக்கு போற மாரியான விஷயங்களா இருக்கட்டும். இந்த மாரியான ஒரு விசா எடுத்து, ஒர்க் விசா, டூரிஸ்ட் விசா இந்த மாரி விசால அந்த நாட்டுகளுக்குள்ள போயிட்டு, அங்க போய் பிச்சை எடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையில போயிடுறாங்க. அங்க போய் அதத்தான் வந்து இவ்ளோ வருஷமா வந்து பண்றாங்க. வேற எந்த வேலைக்கு போறதில்ல. மெயினா அங்க போறதே வந்து போய் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிச்சை எடுக்கிறத வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து சவுதி அரேபியா கவர்ன்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிச்சை எடுக்கிறது மட்டும் இல்லாம, அந்த சவுதி அரேபியால தான் வந்து எல்லா நாட்டுல இருந்தும் உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டுல இருந்தும் ஆளுங்க கன்ஃபார்ம் வந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா, அந்த இடத்துல அந்த மக்கா மதீனா இருக்குல்ல. ஸோ அத வந்து விசிட் பண்றதுக்காக அந்த புனித ஸ்தலமா முஸ்லிம்களுடைய புனித ஸ்தலம் அப்டின்னே வந்து சொல்லலாம். ஸோ அந்த இடத்துக்கு போகக்கூடிய எல்லாருமே வந்து எல்லா நாட்டுல இருந்துமே வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரவங்க கிட்டயும் போய் வந்து கைய புடிச்சு இழுக்கிறது, நெறைய விஷயங்கள் வந்து பண்றது, அவங்கள டிஸ்டர்ப் பண்ற விஷயமா பண்றது, அவங்கள ஒரு மாரி அவங்கள்ட்ட பணம் கேட்கறது, இந்த மாரி அவங்கள்ட்ட போய் பிச்சை எடுக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு விஷயம் முன்வைக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து தீவிரவாதத்த வந்து ஒரு ஆதரிக்கிற நாடா இருக்கு. ஸோ இந்த மாரியான நெறைய பேர் வந்து அதிக அளவுல அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 10,000 பேர், 12,000 பேர் இருந்த இடத்துல, இப்போ 24,000 பேர், 50,000 பேர் வந்து ஆகுற அளவுக்கு வந்து அதிகமாயிட்டே போறாங்க. ஸோ இதனால வந்து எங்க நாட்டுக்குள்ள வந்து இந்த மாரி பிச்சைக்காரங்களுடைய சதவீதம் வந்து அதிகமாகுது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற வரக்கூடிய டூரிஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. நீங்க வந்து பாகிஸ்தான்ல வந்து இந்த இதெல்லாம் ஆதரிக்கிறீங்க. இந்த தீவிரவாதத்த இதெல்லாம் வந்து ஆதரிக்கிற நாடா வந்து இருக்கு. ஸோ இந்த மாரி இருக்கிறவங்க எல்லாரும் இங்க வந்து இருக்கும்போது, எங்க நாட்ல வந்து அந்த மாரியான ஒரு எந்த விஷயமும் இல்லாம தான் நாங்க வந்து இருக்கோம். இது நெறைய நாடுகள் முஸ்லீம் நாடுகள்ல வந்து தீவிரவாதத்த ஆதரிக்கிற நாடுகள் நெறைய நாடுகள் இருக்காங்க. ஸோ அந்த வகையில இல்லாம சவுதி அரேபியா இருக்குது. ஸோ அந்த நிலைமைக்குள்ள வந்துரும். கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடியவங்க நெறைய பேர் வந்து ஊடுருவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த மாரி தீவிரவாதம் வந்து உருவாகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஸோ அது உருவாகக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து நாங்க இந்த விஷயத்த பண்றோம் அப்படிங்கிற மாரி இன்னொரு பாயிண்ட்டுமே முன்வைக்கிறாங்க. பாகிஸ்தான் மக்கள் எதுக்காக இந்த போய் பண்ணிட்டு இருக்காங்க? ஏன் வந்து இந்த பாகிஸ்தான் மக்களுடைய மத்த நாடுகள்ட்ட போய் இவ்வளோ ஒரு கேவலமான விஷயங்கள் பண்றதா இருக்கட்டும், இந்த மாரிலாம் ஏன் பண்றாங்க அப்படின்னு தோணும்ல. எதுக்காக பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நடந்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை அது மெயினான காரணம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்ப இருக்கக்கூடிய பிரதமரா இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கக்கூடிய அந்த ராணுவ தளபதி அசீம் முனீர் இவங்க எல்லாருமே அந்த மெயினா இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க எல்லாத்துனாலயும் தான் வந்து இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாரி பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம்
இந்த மாதிரியான இடத்துக்குலாம் வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா கொஞ்சம் வருஷமாவே பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய உள்ளக்குள்ள, அதாவது உள்கட்டமைப்புன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு நாட்டுடைய உள்கட்டமைப்பு, அது எதுவுமே சரியில்லாம இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் பாகிஸ்தான்ல. அங்க இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியா இருக்கட்டும், இல்ல விலைவாசியா இருக்கட்டும், எல்லாமே அதிகமாயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். தீவிரவாதம் வந்து இவங்க உருவாக்குறதுன்னு இல்லாம மக்களுக்குள்ளேயே வந்து நிறைய சின்ன சின்னதா அங்கங்க தீவிரவாதம் மாதிரி உருவாக்கி அங்க இருக்கக்கூடிய ராணுவத்து மேலேயும் அரசாங்கத்து மேலேயும் வந்து எதிர்த்து சண்டை போடுற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுவே பாகிஸ்தான்ல வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா ஆயிருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் நிறைய போராட்டம்லாம் நடத்தினாங்க. எங்களுக்கு வந்து பாகிஸ்தான் வேணாம், எங்களை இந்தியா கூட ஜாயின் பண்ணி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி போராட்டம் நடத்தினாங்க. எங்களை வந்து அப்புறம் ஒரு சில இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களை வந்து பாகிஸ்தான்ல இருந்து பிரிச்சு எங்களை ஒரு தனி நாடா வந்து குடுத்துருங்க, நாங்க தனியா இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போராட்டத்துல இறங்குனாங்க. பாகிஸ்தான்ல வந்து எதுவுமே சரியில்ல. ஒரு மக்களுக்கான வாழ்வாதாரம் எதுவுமே இருக்க மாட்டேங்குது. அங்க வந்து கடன் பிரச்சனையா இருக்கு. எங்களால பொழைக்க முடியல. இந்த மாதிரி நாங்க என்ன பண்றதுன்னே தெரியாம வேற நாடுகள்ல போய் நாங்க பிச்சை எடுத்தாவது இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அத காரணமா வச்சு நிறைய மக்கள் வந்து போறாங்க. ஆனா இருந்தாலும் இன்னும் அதிகமான மக்கள் ஏதாவது அங்க வந்து இந்த மாதிரி தீவிரவாதம் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி இஷ்யூல இருக்கறனால இனிமே வந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தடையை வந்து திரும்பி அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து நாடு கடத்தியிருக்காங்க. இந்த இஷ்யூனால சவுதி அரேபியா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து நீங்க எதுவும் பண்ணாதீங்க. நீங்க இந்த அங்கிருந்து யாரா இங்க வராங்கன்னா அவங்களுடைய விசாவா இருக்கட்டும், அவங்களுடைய எல்லாத்தோட வெரிஃபிகேஷனா இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்பரா பண்ணி அனுப்புங்க. இப்ப அங்கிருந்தும் நிறைய பேர் வந்து இந்த முஸ்லிம்களுடைய புனித ஸ்தலமா சொல்லக்கூடிய அந்த மக்கா அந்த இடத்துக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அங்கேயுமே வருவாங்க. ஸோ அப்படி வரவங்களா இருந்தாலுமே அவங்கள நல்லா ப்ராப்பரா எல்லா சர்டிஃபிகேட்டும் கரெக்டா வச்சிருக்காங்களா, எல்லா எவிடன்ஸும் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறது அந்த புரோட்டோகால்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு விஷயத்த வந்து பண்ணி கரெக்டா எல்லாமே ப்ராப்பரா இருக்கான்னு செக் பண்ற மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணி அதுக்கப்புறமா நீங்க அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை பண்ணலைன்னா இந்த கரெக்டா நீங்க ப்ராசஸ் எடுத்து நீங்க இதெல்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு வந்து எங்க நாட்டுல வந்து தடை விதிச்சிருவோம், நீங்க எப்பவுமே எங்க நாட்டுக்குள்ள வர முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து முன் வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் சவுதி அரேபிய கவர்மெண்ட் இதை பத்தி சொன்னாலும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாலும், பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அரசாங்கமே இதை பத்தி சொல்றாங்க. இங்கிருந்து பாகிஸ்தான்ல இருந்து நிறைய மக்கள் இந்த மாதிரி போறாங்க. சவுதி அரேபியன் மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரிக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து போய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி போய் பிச்சை எடுக்கிற நிலைமையில போய் அதிகமா போறாங்க அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைய இந்த லிஸ்ட், அதாவது பாகிஸ்தான்ல இருந்து இவ்வளவு மக்கள் அங்க போயிருக்காங்க, அங்கிருந்து இப்ப ரிட்டர்ன் இங்க அனுப்பியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டை யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானுடைய அரசாங்கம் தான் வெளியிடுறாங்க. ஃபெடரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படிங்கிற FIA இவங்க தான் வந்து வெளியிடுறாங்க. ஸோ இவங்க வெளியிடுற அந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மக்கள் ஏன் போகணும், பாகிஸ்தானுக்குள்ளேயே நாங்க வந்து சரியான முறையில தான் வந்து போயிட்டு இருக்கு, ஏன் மக்கள் போறாங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. ஆனா அப்படி கேள்வி எழுப்பினாலுமே மக்கள் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கு. தொடர்ந்து பிரச்சனைகள் போயிட்டே தான் இருக்கு. நிறைய போராட்டங்களும் மக்கள் உள்ள பண்ணிட்டே தான் இருக்காங்க. பாகிஸ்தான் மக்களும் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தீவிரவாதமா இருக்கட்டும், இல்ல தேவையில்லாத விஷயங்களா இருக்கட்டும், எதுவுமே எங்களுக்கு தேவையில்ல. எங்களுக்கு தேவை எங்களால கரெக்டா வாழ முடிஞ்சா போதும். கடன் இந்த மாதிரியான பிரச்சனைகள், நிறைய விலைவாசி ஏற்றம் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கறனால தான் நாங்க இந்த மாதிரி போறோம் அப்படிங்கிற கருத்தை வந்து மக்கள் முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, ஓகே, மக்கள் இது ஒரு பஞ்சத்தினால தான் அங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி போறவங்களா இருந்தாலும் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நிறைய தீவிரவாதத்தை வந்து உள்ள போய் ஒரு நாட்டுக்குள்ள உருவாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா பயப்படுறாங்க. ஸோ அதனால இது வந்து இவங்களை அனுப்ப மாட்டாங்க, இவங்களை உள்ள விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. ஸோ இந்த விஷயத்தை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறது கீழே வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஏன்னா ஒரு நாட்டுக்குள்ள என்னதான் வளர்ச்சி அடைய நிறைய பேர் சொல்லுவாங்க, பாகிஸ்தான் வந்து இந்தியாவோட வளர்ச்சியில இருக்காங்க, அமெரிக்கா கூட வந்து ஜாயின் ஆயிருக்காங்க, அது வந்து அவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாலும், இவ்வளோ ஒரு மக்களுடைய சப்போர்ட் ஒரு நாட்டுக்கு இல்லை அப்படின்னா அவங்க அந்த நாட்டுக்கு வந்து சண்டை போட்டு வேற ஒரு நாட்டு கூட சண்டை போட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ இந்த விஷயத்தை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கீழே வந்து கமெண்ட்ஸ் சொல்லிட்டு உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.